ஒரு சூத்ரன் தவம் இருந்தான், ராமபிரானுக்கு பொறுக்கல. மோக்ஷம், இந்த சாதனை, தவம் இதெல்லாம் வெறும் பிராமணா செய்வதா? சபரி ஒரு தலித்த ஸ்திரீ. சபரி செய்த தவத்திற்கு அனுகிரகம் செய்த ராமன் ஏன் சம்புகனை வதம் செய்தான்? ஸ்ரீ குருபியோ நமஹ. இன்றைய மாடர்னிஸ்ட் அண்ட் நாத்திகவாதிகள் இவா பெரும்பாலும் ராமனுடைய சரித்திரத்தில் நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். நிறைய குற்றச்சாட்டுகள் பகவானுடைய சரித்திரத்தில் சொல்லியிருக்கிறார்கள். அதில் பெரும்பாலும் எல்லாரும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்றால் அது சம்புகவதம். ஒரு சூத்ரன் தவம் இருந்தான், ராமபிரானுக்கு பொறுக்கல. ராமபிரானுக்கு ஒரே பாரபட்சம் பிராமணா மேல. அதனால சூத்ர தபஸ்வியான சம்புகனை வதம் செய்தான் என்று இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்குறார். ஜெகத்குரு ஸ்ரீ மத்வாச்சாரியார் இதற்கு மிக சிறப்பாக ஒரு உத்தரத்தை, ஆன்சரை கொடுத்துருக்கா. அதை யதாசக்தி பார்க்கலாம். சம்புகன் ஒரு சூத்ர தபஸ்வியா இருந்தான். அவனுடைய பிரபாவத்துல அயோத்தியால ஒரு பிராமண குமாரன் மரணம் அடைந்தான். இந்த அயோத்தியால இருந்த பிராமணாக்கள் எல்லோரும் போய் ராமனுக்கு கேட்க, ராமன் போய் சம்புகனை வதம் செய்தான். இதுதான் எல்லோரும் சொல்ற கதை. ஆனா என்ன ஆயிற்று? மோக்ஷம், இந்த சாதனை, தவம் இதெல்லாம் வெறும் பிராமணா செய்வதா? சூத்ரா, வேற ஜாதியை சேர்ந்தவா, இவாலாம் செய்யக்கூடாதா? இப்படி நிறைய கொஸ்டின்ஸ், நிறைய கேள்விகள் இந்த இன்சிடென்ட்டை, சம்பவத்தை சுற்றி இருக்கிறது. நம்ம சாஸ்திரங்கள் இதற்கு கிளியராக விளக்கம் கொடுக்கிறது. மோட்சத்திற்கான அருகதை, எலிஜிபிலிட்டி எல்லோருக்கும் இருக்கு. அவா பிராமணனா இருந்தாலும் சரி, சூத்ரனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அவளுக்கு மோட்சத்திற்கான எலிஜிபிலிட்டி இருக்கு. அவாவா சாதனையை செய்து கொண்டு அவா மோட்சத்திற்கான மார்க்கத்தில் பிரயாணம் செய்யலாம். அப்படி இருந்தப்போ ராமனுக்கு இருந்தது பாரபட்சம் இல்லையா? சும்மா உட்கார்ந்து தவம் செய்து கொண்டிருந்த இந்த சம்புகனை வதம் செய்வது சரியா என்கின்ற கேள்வி இருக்கிறது. இங்க ஜெகத்குரு ஸ்ரீ மத்வாச்சாரியார் சொல்றார், சம்புகவத ஒரு சம்பவத்தை அங்கேருந்து பார்க்காம சபரி மோட்சத்திலிருந்து பார்ப்பதற்காக நம்ம ஆரம்பிக்கணும். அங்கேருந்து பார்த்தா நமக்கு என்ன புரியறது? சபரி ஒரு தலித்த ஸ்திரீ. சபரி தலித்த ஸ்திரீயா இருந்த பொழுது அவளுடைய ஆசிரமத்திற்கு சென்று அவள் கொடுத்த பிரசாதத்தை ஸ்வீகரித்து, அங்கே சபரிக்கு கொடுத்த எல்லா உபச்சாரத்தையும் ராமன் ஸ்வீகரித்தான். அப்போ ராமபிரான் கேட்கிறான், அம்மா சபரி எப்படி இருக்க? உன்னுடைய தவம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று கேட்டப்போ சபரி சொல்றா, இவ்வளோ நாளா தவம் இருந்தேன், ஆனா இன்றைக்கு என்னுடைய தவம் பரிபூர்ணமாயிற்று. காரணம், நீ வந்திருக்கே இல்லப்பா ராமா, உன்னுடைய வருகையால் என்னுடைய தவம் இன்றைக்கு பரிபூர்ணமாயிற்று என்று சபரி சொல்ல, ராமன் சபரிக்கு அனுகிரகம் செய்தான். சபரி ஒரு தலித்த ஸ்திரீ. சபரி செய்த தவத்திற்கு அனுகிரகம் செய்த ராமன் ஏன் சம்புகனை வதம் செய்தான், சம்ஹாரம் செய்தான்? இந்த ஒரு அடிப்படையில் பார்த்தால் சம்புகனின் சம்ஹாரத்திற்கு அவனுடைய ஜாதி, அவனுடைய ஒரு கேஸ்ட் சம்பந்தம் இல்லை என்கின்றது நமக்கு நல்லா புரியுது. அப்படின்னா சம்புகனுடைய சம்ஹாரத்திற்கு என்ன காரணம்? அதுவும் ஜெகத்குரு ஸ்ரீ மத்வாச்சாரியார் அவருடைய கிரந்தமான மகாபாரத தாத்பரிய நிர்ணயத்துல எடுக்கிறார். ஜங்க என்கின்ற ஒரு அசுரன் தான் இந்த சம்புகன். பார்வதியை நோக்கி தவமிருந்து தீர்க்க ஆயுளை பெற்று இப்போ சம்புகனாய் பிறந்தான். இந்த சம்புகனாய் பிறந்த பொழுதும் மறுபடியும் தவம் இருந்தான். இப்போ தவம் இருந்து என்ன வேணுமாயிற்றுன்னா அவனுக்கு, நான் ருத்ரன் ஆகணும், நான் சிவபகவான் ஆகணும். அப்படி ஆனா என்ன செய்ய முடியும்? இந்த லோகத்தை நாசம் செய்யணும். சிவ பகவானுக்கு, ருத்ர பகவானுக்கு ஒரு பெரிய காரியம், பகவான் இருந்து நடத்துவ ஒரு பெரிய காரியம்னா அது லயகாரியம், லோகத்தின் லயகாரியம். அந்த லயம் நாசம் என்னால் ஆகட்டும், நான் தான் நாசம் பண்ணுவேன் லோகத்தை. லோக நாசத்திற்காக அவன் தவம் இருந்தான். அந்த தவம் அவன் இருப்பதனால அந்த சக்தியை பெற்று கொண்டிருந்தான். ஃபார் லோகநாசம், லோகநாசம் செய்வதற்கான சக்தியை பெற்று கொண்டிருந்தான். இப்போ நம்ம அக்ரஹாரத்தில் ஒருத்தர் ஆத்துல AK-47 இருக்குன்னு வச்சுப்போம்.
கவர்மெண்ட் விட்டுடுமா சும்மா? முன்னாலே அவர் ஆற்றுல இருக்கிற எல்லா கதவையும் சீஸ் பண்ணி அவள் ஆற்றுல இருக்கிறவாளெல்லாம் வெளியே விட்டு அந்த AK-47 முதல்ல எடுத்து கொண்டு போயிடும் கவர்மெண்ட். போலீஸ் முதல்ல அரெஸ்ட் பண்ணிடுவா AK-47 வச்சிருந்தா. ஏன் இது நடக்கிறது? காரணம், நம்ம தேசத்தின் நாசத்திற்காக நம்ம தேசத்துல இருக்கிற பிரஜா இருக்கிற மக்களுக்கு ஏதோ ஒரு ரீதியில ப்ராப்ளம் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு அஸ்திரமோ சஸ்திரமோ யாருக்கிட்டையும் இருக்கக்கூடாது. அதுல ஸ்பெஷலைஸ் பண்ணி அதுல என்ன வேலையில இருக்கிறாள் அவா கையில மிலிட்ரி அவா கையில தான் இருக்கணும். அவளும் அங்க இருந்தப்போ இருக்கும். ஆத்துக்கெல்லாம் AK-47 பாம்போலாம் எடுத்துட்டு வரமாட்டாவ வரப்போ. அப்படி இருக்கும்பொழுது லோக நாசத்திற்கு தேவைப்படுகிற ஒரு சக்தியை தவமிருந்து அதை சங்கிரகம் செய்து கொண்டிருந்தான் இந்த சூத்ர தபஸ்வியான சம்புகன். ஆகையால் ராமன் போய் அந்த தவம், இதை நீ செய்யக்கூடாதுப்பா, இது லாக் அகெயின்ஸ்ட். எப்படி ஒரு தேசத்துல ஒரு சிவிலியன் ஒரு சிட்டிசன் AK-47 வைத்து கொண்டிருப்பது சரி அல்லவோ, அப்படி ஒரு அவன் சூத்ரனோ பிராமணனோ என்கின்றது முக்கியமில்லை. ஒரு வியக்தி ஒரு மனிதன் தான் லோக நாசத்திற்காக தேவைப்படக்கூடிய சக்தியை பெறுவதும் சரியில்லை. இது நீ செய்யக்கூடாது என்று ராமன் நிறுத்த சொன்னப்போ அவன் தவத்தை நிறுத்தவில்லை. அப்போது அவனுடைய சிரச்சேதம் செய்து அந்த சூத்ர தபஸ்வியான சம்புகனை சம்ஹாரம் செய்தான் ராமபிரான். இதுல ராமனுக்கு எங்கேயும் ஒரு இடத்திலும் அவன் சூத்ரன், அவனுக்கு கீழ் ஜாதி மேல் ஜாதி இல்லது அவன் நிறைய ஆஸ்தி அந்தஸ்து கொண்டவன், இப்படி ஒரு பாரபட்சத்தினால சம்ஹாரம் செய்தவன் ராமன் இல்லை. அப்படி சம்ஹாரம் செய்தவனாய் பாரபட்சம் பிராமணாளுக்கு மட்டும் பாரபட்சம் காட்டக்கூடியவன் ராமன் என்று சொன்னால், பிராமணனான ராவணனை ஏன் சம்ஹாரம் செய்திருக்க வேண்டும்? ஆனா பிராமணனான ராவணனும் சம்ஹாரம் செய்தவனும் அந்த ராமன் தான். இந்த பக்கம் இந்த சூத்ரனை சம்ஹாரம் செய்தவன் ராமன் தான். ராமனுக்கு ஜாதியோ பகவானுக்கு வைஷமியம் நேர்கிரண்யம் இல்லை, இந்த தோஷங்கள்லாம் இல்லை. அப்படி என்றால் பகவான் பாரபட்சம் பார்க்க மாட்டான். ஒரு ஜாதி ஆஸ்தி அந்தஸ்து, அவளுடைய ஒரு வெல்த், அவளுக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ், இதன் அடிப்படையில் ராமன் அவளுடைய சாதனையை வேல்யூவேட் செய்து மோட்சம் கொடுக்கக்கூடியவன் இல்லை. அவன் பிராமணனால் இருந்தாலும் அதர்மம் செய்த ராவணனை சம்ஹாரம் செய்தவன், சூத்ரனாய் இருந்தாலும் தர்மத்துடன் இருந்து தவம் செய்த சபரிக்கு மோட்சம் அளித்தவன் ராமன். ஆகையால் இதில் நல்லா தெரிய வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அவனுடைய இன்டென்ஷன் சரியில்லை. யாருடைய இன்டென்ஷன்? சம்புகனுடைய இன்டென்ஷன் சரியில்லை. அவனுடைய இன்டென்ஷன் சரியான இன்டென்ஷன்ல அவன் தவம் இருந்திருந்தால் அந்த தவத்திற்கும் அனுகிரகம் செய்திருப்பான் ராமன். அப்படி இல்லை எனில் லோக நாசத்திற்கு காரணமாகும். அப்புறமா எல்லா லோக நாசம் பிராரம்பமான பிறகு நான் போய் அப்போ அவதாரம் எடுத்து அப்போ அவனை சம்ஹாரம் செய்கிறேன் என்று செய்யாமல் அந்த ஒரு சாதுரியத்தை காட்டி பகவான் முன்பே பிரிகாஷனரியாக சம்புக வதத்தை செய்து எல்லோருக்கும் அனுகிரகம் செய்தவன் ராமபிரான், சாக்ஷாத் ஸ்ரீராமன். அவனுடைய சரித்திரத்துல எவ்வளவோ நிறைய அங்கங்க ஒரு இடத்துல கேள்விகள் எழுந்தாலும் அதனை சரியான ஒரு மார்க்கத்தில் நாம் ஆலோசனை செய்து அதற்கான அர்த்தத்தை பெற வேண்டும். அதுக்கு பெரிய உபகாரமா இருப்பதென்றால் ஜெகத்குரு ஸ்ரீ மத்வாச்சாரியார் நமக்கு அவருடைய கிரந்தத்துல எல்லாத்தையும் விளக்கமா எடுத்து கொடுத்திருக்கிறார். அவருடைய அனுகிரகத்துல யதாசக்தி பார்த்திருக்கிறோம். ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.